வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராபிட் ஃபயர். நான் உங்கள் விஜய் மகேஷ் மேலே பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் டைரக்டர், அவ்வளோ சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம தலையை வச்சு வேற லெவலில் ஒரு படம் கொடுத்தாரு. ஸோ அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் லெஜெண்ட்லாம் சொல்லிட்டாரு. ஆமாம் தெய்வமே. அதில் நானும் வந்து ஒரு வளர்ந்து வர கலைஞர் தான் சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் சார். ஆர்கே நகரம், ஏன்னா வந்து ஆர்கே நகரம் தொகுதி வந்து இப்போதான் வந்து ஒரு ஆர்கே நகர் அந்த தொகுதி வந்து இப்போதான் ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் போச்சு, அந்த இதெல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு வந்து இந்த டைட்டில் வச்சப்போ என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க? ஏதாவது ப்ராப்ளம்? இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆர்கே நகர்னு டைட்டில் வச்சோன்னே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. என்னவா இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப பரபரப்பான ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, பரபரப்பான திரும்ப ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எலெக்ஷன் நடந்து போய் கேன்சல் ஆச்சு. ஸோ அம்மாவோட தொகுதி அது. அதனால் வந்து அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு தொகுதி. தமிழ்நாடுக்கே வந்து தெரிஞ்ச ஒரு, சென்னையில் வந்து ஒரு ஏரியா தெரியும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆர்கே நகர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு இடம். ஸோ அந்த டைட்டில் வந்து யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் வரல அதோட. ஏன்னா ஆல்வேஸ் வந்து அந்த டைட்டில் வந்து அந்த ரீகால் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி அந்த டைட்டிலுக்கு. அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் வரல. யாரும் வந்து யாருமே வந்து அதை வந்து எதிர்த்து பிரச்சனை பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. க்ளீனாக அழகாக சூப்பராக வந்திருக்கு சார். ஆர்கே நகரம் இந்த படம் எப்படிப்பட்ட படம் சார்? இது கண்டிப்பாக வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். அதாவது வந்து இப்போ நிறையா உலக சினிமா மாதிரிலாம் தமிழ் படங்கள் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் புரிகிற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். எல்லாருமே வந்து இது கண்டிப்பாக வந்து கிரிட்டிக்ஸ்க்கு பிடிக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவங்களோட குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கிரிட்டிக்ஸோட ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு, குழந்தைங்க, அவங்க சித்தப்பா மாமா, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கிரிட்டிக்ஸ்க்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜுக்காக தான் இந்த படமே ஆரம்பித்தோம். அந்த ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற டைமில் வந்து இந்த படம் வெளில வருது அப்படின்ற போது கண்டிப்பாக அதோட ரீகால் வேல்யூ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு அந்த படத்தை வந்து என் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண பத்ரி கஸ்தூரி, அப்புறம் இயக்கிய டைரக்டர் சரவணராஜன், அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அது கரெக்டாக அமைஞ்சது இந்த படம். ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ மங்காத்தா 2 அப்படின்னு எல்லாருமே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி எங்களுக்காக சின்னதாக அதை ஒன்று சொன்னீங்கன்னா? இல்லை கண்டிப்பாக மங்காத்தா 1 வந்து தலை சொல்லி தான் ஆரம்பித்தோம். மங்காத்தா 2 கண்டிப்பாக தலை எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் ஆரம்பிப்போம். கண்டிப்பாக அது வந்து இப்போ நடக்கணுமோ அப்போ கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஷோவில் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க வந்து இந்த மாதிரி வந்து தளபதி வந்து மங்காத்தா 1 நான் அர்ஜுன் சார் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேனே, வில்லன் ரோல் நான் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொன்னீங்க. ஆமாம், அது ஒரு பெருந்தன்மை. ஏன்னா வந்து அவர் என்ன சொன்னார்னா வந்து, என்னப்பா தலையோட 50வது படம் நம்ம பண்ணியிருக்கலாமே, ஒரு வாட்டி கேட்டுருக்கலாமே என்கிட்ட நீ அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ படம் ஓடிடுச்சு இப்போ சொல்கிறீங்க, அப்போ வந்து கேட்டு தான் திட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தார். அதெல்லாம் ஒரு சில ட்ரை பண்ணால் தானே தெரியும் அப்படின்லாம் சொன்னார். பட் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் ஆஃப் ஹிம். ஏன்னா வந்து ஒரு அஜித் சாருடைய, அந்த நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான், அஜித் சாருடைய 50வது படம், அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆனதுனால வந்து தளபதி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு வந்து டின்னர் கொடுத்தாங்க. என்ன ரொம்ப நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லி என்னையும் பிரேம்ஜியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டில் டின்னர் கொடுத்தாங்க. ஸோ அது எவ்வளோ ஹீரோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரஜினி, கமல் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அஜித், விஜய் தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அஜித் அவங்களுடைய படம் ஓடினதுக்கு வந்து விஜய் என்னை கூப்பிட்டு வீட்டில் வந்து ஒரு ட்ரீட் கொடுத்தாருங்கிறது வந்து எவ்வளோ நடிகர்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட ரைவலாக வெளியில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆக்டரோட படத்தை டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டருக்கு நான் கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கேன், அவரோட 50வது படம் சூப்பராக இருக்குது, இன்றைக்கி நான் அவனுக்கு ட்ரீட் கொடுத்தே ஆனால் சரி எவ்வளோ நடிகர்கள் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது அவருடைய பெருந்தன்மையை தான் காட்டுது. சார் அதே மாதிரி வந்து இப்போது மங்காத்தா 1 கேட்டுட்டாரு, மங்காத்தா 2 அவர் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஆசை, எனக்கும் ஆசை. அவங்க 2 பேரும் சேர்த்து பண்ணணுங்கிறது வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஆசை மாதிரி 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரையுமே வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது சாதாரண டாஸ்க் கிடையாது. அது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அது வந்து அவங்க 2 பேர் தான் ஒத்துக்கணும். அவங்க 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஐடியாஸ்லாம் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேர் ஒத்துக்கிட்டு அதை எப்போ பண்ணுறாங்களோ பார்க்கலாம். ஓகே சார், ஃபைன் சார். இப்போ நம்ம வந்து இந்த ரேபிட் ஃபயர் அந்த ரவுண்ட்குள்ளே போயிடலாம் சார். ஏன்னா வந்து நான் கேள்வி கேட்குறேன் சார், அது சிங்கிள் வேர்டில் ஒரே ஒரு வேர்ட் அழகாக டக்குங்க. ஓகே, நீங்கள் ஒரு லவ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா அது எந்த மூவியை பேஸ் பண்ணிங்கன்னா, அந்த மூவி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த மூவி மாதிரி நான் வந்து ஒரு படம் பண்ண எனக்கு ஆசை அப்படின்னா எந்த மூவி சார்? एक तुझे के लिए. ஓகே சார். அதே மாதிரி உங்கள் பிரதர் கிட்ட
பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம். அவனுக்கிட்ட பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயமா? அவனோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அவனோட நடிப்பு பிடிக்காது. சார் நான் அவரோட ஃபேன்ஸ், வெறித்தனமான ஃபேன், அவரோட வெறித்தனமான ஃபேன் சார். சார் அதே மாதிரி வந்து உங்க கேங்ல யாரு ரொம்ப பார்ட்டி பண்ணுவா? பிரேம்ஜி. பிரேம்ஜி. அப்பயே எங்க அண்ணன் தான் நிற்கிறாரு. சார் அதே மாதிரி வந்து அண்ணனுக்கு ஒரு ஒய்ஃப், இந்த ஒய்ஃப்னு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இவங்க இப்படி இருந்தாலும் சூட் ஆவாங்க இருக்கு அப்படின்னா எப்படி சார் இருக்கணும்? கேலண்டரில் இருக்கிற மகாலட்சுமி. ஓகே சார். அதே மாதிரி வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க வந்து சொல்ல நினைச்சு இப்போ வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம். அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அதான் முடிஞ்சு போச்சு. ஓகே சார். வாழ்க்கையில இந்த தப்பு பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு தப்பு சார். நிறைய இருக்குங்க, ஒன்றா ரெண்டா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கெரியர் மூவ்ஸில் இருக்குது, நிறையா சூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது, சில நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இது இப்படி எல்லாமே தோணும். அவள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஏன் இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். நம்ம எடுத்த படங்களாக இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். அது ஒரு ரைட்டர் கிரியேட்டரு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். ஏதாவது பண்ணுற போது வந்து நம்ம கண்டிப்பாக அது ஒன்றுத்தோட பெட்டராக பண்ணணுங்கிறது ஒன்று. இப்போ நடிகனாக நீங்கள் நடிக்கும் போது நடிச்சிங்கன்னா கூட ஒரு சீன் பண்ணி முடிச்சு அது படத்தில் பார்த்தா ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணிட்டோம் வச்சே அப்படின்னு சொல்லி தோணும். அது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும், எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் தோணும். கேமராமேனுக்கு தோணும், எடிட்டருக்கு தோணும், ரைட்டருக்கு தோணும், டேரக்டருக்கு தோணும், ஆக்டர்ஸ்க்கு தோணும், எல்லாருக்குமே தோணும். கொஞ்சம் ஐயோ இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அது எல்லாருக்குமே அது நிறையா இருக்குது. அது வந்து ஒன்றுத்தில் நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு ஹீரோ கூட படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கீங்க? தளபதி. அப்போது கூடிய சீக்கிரத்தில் வந்து நாங்கள் தளபதி கூட ஒரு படம் கண்டிப்பாக ஆசை. அது தெரியல அமையிட்டோம். ஓகே சார். இப்போது நீங்கள் ஒரு டைரக்டரா ஒரு ஆக்டரா இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க சார்? இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சி தான் வந்தேன். ஐ மீன் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே நான் வந்து வளர்ந்த இடமே வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா எங்கள் அப்பா அவங்களுடைய டைம், எங்கள் பெரியப்பா டைம்லேருந்து அவங்க கிரிக்கெட் விளாண்டது எல்லாமே ஸ்டூடியோஸ்குள்ளே தான் விளையாடிருக்காங்க. அப்போல்லாம் பெரிய பெரிய ஸ்டூடியோஸ் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே சின்ன சின்னதாக மாறிட்டு வருது. அப்போல்லாம் ஏவிஎம்லலாம் உட்காந்து எங்கள் அப்பா ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கிரிக்கெட் ஆடிட்டுருப்போம். பிரசாதில் கிரிக்கெட் ஆடுவோம். மியூசிஷியன்ஸ்லாம் வந்து விளையாட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ஸு சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்ந்ததுனால வந்து இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருந்த ஆசை. நான் படித்தது வந்து அக்கௌண்டன்சி. லண்டனில் போய் படித்தேன். என்னோடய ஹை ஸ்கூல்லேருந்து என்னோடய காலேஜ்லேருந்து எல்லாமே நான் லண்டனில் தான் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுங்கிறது அங்கே படித்து முடிச்சும் எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அது வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி என்ட்ரி ரொம்ப கஷ்டம்தான். அந்த எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஒரு காம்படிஷன் லெவல்லேருந்து எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. அதில் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு படம் ஹிட் கொடுத்துடலாம், ஆனால் அது வந்து சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது கண்டிப்பாக வந்து மேலேருந்து ஒருத்தரோட அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டுமே தான் வந்து இதில் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நானும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 வருஷம் டைரக்டராகவே இருந்துட்டேன்ற போது ரொம்ப அது கண்டிப்பாக பிளெஸ்ஸிங்ஸ் தான், வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனைக்கும் நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இருந்தது கிடையாது. நான் வந்து நான் உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் சினிமா பார்த்து தான் சினிமா கற்றுக்கிட்டது. நான் வந்து யார்கிட்டையும் ஒர்க் பண்ணி சினிமா கற்றுக்கல. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மூவிஸ் என்கிட்ட என் படத்தில் நிறையா இருக்கும். அதே மாதிரி தளபதி 2 பேருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு கதை சார் 2 பேருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். 2 பேருக்கிட்டையுமே காலேஜ் கேட்டிங்க, 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அது ஒரே ஒரு ஹீரோ தான் நடிக்க முடியும். அப்போ யாரை சார் சூஸ் பண்ணுவீங்க? அப்போ எதுக்கு நான் 2 பேர்கிட்ட போகிறேன்? நான் 2 பேருக்குமே வந்து ஒரு கேரக்டர் தான், ஒரு ஹீரோ இருக்கிற இடத்துல நான் எதுக்கு ஃபஸ்ட்டு அஜித் சார்கிட்டையும் விஜய் சார்கிட்டையும் போக மாட்டேனே. இந்த கதை இவருக்கு தான், ஒருத்தருக்கு தான் கரெக்டாக இருக்குன்னா ஒருத்தர் தான் பார்ப்போம் நம்ம. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கும்னா இவருக்கும் அவருக்கும் பேசி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு, ஒரு பேட் பாய்ஸ் மாதிரி ஒரு ஃபில்மு, 2 ஹீரோஸ் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி ஒரு ஃபில்மு, அந்த மாதிரி ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் 2 பேர் பண்ணுறாங்க, ஒருத்தர் வில்லன் ஒருத்தர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னும் போது அது அந்த மாதிரி அமையணும். அவங்க பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற, ஸோ அவங்க ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தி அவங்கள வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து அதுதான் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஓகே சார். உங்ககிட்ட இருக்க
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம், என்கிட்ட இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சார்? என்னோடய சோம்பேறித்தனம் எனக்கு பிடிக்காது. என்னோடய ஒர்க் வைஸ் நான் வந்து ஐ மேக் ஷுர் தட் ஐ கிவ் ஒரு என்ன வேலை கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு 200% பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். நான் வந்து பயங்கரமாக உழைக்கிற மாதிரிலாம் நான் பார்த்தா தெரியவே தெரியாது. நான் வந்து என்ன இவன் ஜாலியாக இருக்கேன், நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அர்ஜுன் சார்லாம் மங்காத்தும் போது நிஜமாக இவன் ஷூட் தான் பண்ணுறானா, இவன் இது இன்னும் எடுக்கிறானா எடுக்கலையா, என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ அவருக்கு வந்து டப்பிங்கும் போது இதுதான் எடுத்தியா நீ அப்படின்னாரு. ஸோ அவரே வந்து அப்படி சொல்லும் போது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை பார்க்கும்போது ஐ திங்க் ஐ லைக் மை ஒர்க், ஐ லவ் மை ஒர்க். நான் என்ன ஒர்க் பண்ணாலும் அதை வந்து ஒரு 200% நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். சில சமயம் அது ஒர்க் ஆகும், சில சமயம் ஒர்க் ஆகாது, நம்ம கையில் கிடையாது. ஆனால் வந்து அது பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அது இப்போ கோவா படமாக இருக்கட்டும், இப்போ மாஸ் படமாக இருக்கட்டும், அந்த படம் வந்து பெருசாக போகலைன்றதுனால அது வந்து அதுலேயே என்னோடய 200% இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஏன் மாஸ் ஓடல, நல்ல தானே இருக்குது படம், ஏன் கோவா ஓடல, நல்ல தானே இருக்குது படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் சில சமயம் ஓடாது, சில சமயம் அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. அதுவும் மேலேருந்து ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அவரோட காயின் தான், அவர் நகர்த்துற காயின் தான் எல்லாமே. ஓகே சார். சார் நான் ஒரு 3 பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி சிங்கிள் வேர்டில். வைபவ் நண்பன், பிரேம்ஜி அண்ணா தம்பி, சிவா சிவா என்டர்டெய்னர், ஜெய் வந்து ஆபத் பாண்டவன். தமிழ் தெரியாதவருக்கு ஆபத் பாண்டவன்னா வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து யூ கேன் டிபெண்ட் ஆன் ஹிம். சூப்பர் சார். ஓகே, அதே மாதிரி வந்து பிரேம்ஜி அண்ணா வச்சு ஒரு பியூர் ஆஷிகி 2 அந்த லெவலில் ஒரு லவ் ஃபிலிம் எடுக்கணும் சார். ஏன் அந்த மாதிரி ஒரு கதை உங்களுக்கு என் மேலே அவ்வளோ காண்டு உங்களுக்கு ஏன் கோவம்? அண்ணா சார் என்ன பிரேம்ஜி வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கணும், அதுவும் ஆஷிகி 2 மாதிரி கேட்டிருக்கிற மக்கள் எவ்வளோ அது சமயத்தில் பாருங்கள், அவர் பாருங்கள் ஓரமாக சிரிச்சுன்னுக்கிறாரு, அவராலே முடியல. ஏன்னா வந்து இந்த தெரியல அவனுக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி அமையும். அது நிஜத்தில் அமைஞ்சா நல்லாயிருக்கும். ஓகே சார். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே சார். இந்த டைட்டிலுக்கு சிங்கிள் வேர்ட் சார். இந்த 2 படத்துக்கு மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க. மங்காத்தா 2 சிங்கிள் வேர்ட். மங்காத்தா 2 சிங்கிள் வேர்டில் மங்காத்தா 2 பற்றி என்ன சொல்கிறது? ஐ எம் வெயிட்டிங். சென்னை 28 பார்ட் 3. எல்லாருக்கும் வயசாயிருச்சு சார். உங்கள் காலேஜ் லைஃப்பில், உங்கள் சின்ன லைஃப்பில் ஏதாவது எல்லாருக்குமே ஒரு லவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது லவ் இருக்கு? இருந்துச்சு, நிறையா. அவங்க பேர் சார் எதுக்கு அவங்க சந்தோஷமாக குடும்ப குட்டியோட சந்தோஷமாக இருக்காங்க, எதுக்கு அவங்கக்கிட்ட பேரில் சொல்லி அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல சார், எதுக்கு வம்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க புரிச்சுக்கிட்டே தான் பிரச்சனை. அதே மாதிரி யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும், அவர் காலேஜ் வீடுன்னு யாராவது தான் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சி ப்ரப்போஸ் பண்ணாமல் விட்டது உண்டா? அப்படி இருந்து இப்போ பண்ணிவிடுங்க சார். இப்போ எல்லோரும் எனக்கே வயசு 43 ஆகுதுங்க. இந்த வயசில் நான் ப்ரப்போஸ் பண்ணி என்ன ஆக போகுது? என் பொண்டாட்டி தான் என்னை திட்ட போகிறேன். உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்ன? குழந்தைங்களாம் இப்போ என்ன எல்லாம் ஸ்கூலுக்கு ஹை ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் என்னன்னா இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நான் சின்ன ஒரு கான்செப்ட் கொடுக்குறேன். அது வந்து எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படின்னா வந்து இப்போது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண படம் பார்த்தோம்ல, அதில் வர மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒன்றா போகிறீங்க, அதில் சிவா அண்ணாக்கு அப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவர் எப்படி சார் திரும்பி பேக் பண்ணுவீங்க? நல்ல விஷயம், சிவாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி நம்ம விஜய் சேதுபதிக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை, நீங்கள் கல்யாணம் இருக்குங்கிற ஒரு பிரச்சனை இல்லாததுனால அவனை வீட்டில் கொண்டு வந்து அவன் பொண்டாட்டிட்டு கொடுத்துருவோம். அப்புறம் அவனாச்சு அவன் பொண்டாட்டியாச்சு. ஓகே சார். அதே மாதிரி ஐலாண்ட் போகிறீங்க, ஐலாண்டில் வந்து போயிட்டு நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க, தனியாக ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க. அப்போது வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு கால் பண்ணுவீங்க? சிக்னல் கிடைச்சாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் இதில், உங்கள் சரௌண்டிங்கில் யார் கால் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு கால் தனியாக மாட்டிட்டேன்னா கண்டிப்பாக ஒய்ஃபு, குழந்தைங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ பதறிட்டு இருப்பாங்க, எங்கே போனவர் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பசங்கள்லாம் வந்து அவன் எங்கேயாவது குடிச்சிட்டு எங்கே மட்டையாக இருப்பான்ப்பா அப்படின்னு நினச்சிப்பானுங்க. அதனால் அவங்களுக்கு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணணுன்னா மனைவி, குழந்தைகள். ஸோ ஸ்வீட் சார். அதே மாதிரி வந்து சார் உங்களோட படத்தில் நடிக்கணும்னு வந்து எவ்வளோ யங்ஸ்டர்ஸ், நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி வந்து எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் ஆடிஷன் எப்படி கிடைக்கும், உங்களை எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி சார்? இல்லை கண்டிப்பாக
நியூஸ் வந்துடும். இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் குரூப்லேருந்து வந்து நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நியூஸ் உள்ளே போயிடும். அதுலேருந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூனோ. இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் நடிக்கணும் பண்ணணும், ஓகே சார் நீங்கள் அசிஸ்டண்ட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் மறந்துடுவோம். நீங்கள் அசிஸ்டன்ஸை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்கும்போது வந்து அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, சார் அந்த பையன் வந்தானே சார், அந்த பையனை வேணால் ஆடிஷன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக வந்து தேல் ரிமைண்ட் யூ அண்ட் அது அவங்க கூட டச்சில் இருக்கிறது தான் பெஸ்ட். ஓகே சார், உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி. அவெஞ்சர்ஸ் மூவியில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் பண்ணால் யாரெல்லாம் பண்ணலாம் சார்? ஆக்சுவலி வந்து அவெஞ்சரோட டைரக்டரே வந்து இப்போ ரீசன்ட் இன்டர்வியூவில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து அயன்மேனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த டேரக்டரே சொன்னப்பறம் நம்ம வேறு யாரை சொல்கிறது? அதனால் வந்து நிறைய ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஒரு நிறைய சில மெமேஸ்லாம் கூட சூப்பராக ஒரு கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யார் வேணால் என்ன கேரக்டர் சொன்னால் பண்ணலாம். ஆனால் இவங்களை வச்சு நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோணும். நம்ம உருவாக்கின ஒரு கேரக்டர்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை தான். இவங்கள யார் எது அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு இவர் சொன்னது வந்து சல்மான் கான் ஷுட் ப்ளே ஹல்க்கு, ரஜினி சார் ஷுட் ப்ளே அயன் மேன் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொன்னார். ஜேம் ரூசோவா டேரக்டர் பேர் மறந்துட்டேன். ஃபஸ்ட் பார்ட் அவெஞ்சர்ஸோட முன்னாடி பார்ட் பண்ணார் அவர் சொன்னார். சரி சார், அப்போ இப்படி வந்துடலாம். உங்கள் கேங்கில் நான் சொல்கிற நேம்லாம் வந்து யார் என்னென்ன கேரக்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம்? சிவாண்ணா. சிவா வந்து ஆண்ட்மேன். ஏன் ஆண்ட்மேன்? அதில் தான் நிறைய ஹியூமர் இருக்கும். ஓகே. பிரேம்ஜி அண்ணா. பிரேம்ஜிக்கு என்ன கேரக்டர்ஸ் கொடுக்கலாம்? சூப்பர். அவனுக்கு வந்து ஆக்சுவலி அவன் அவெஞ்சர்ஸை விட வந்து ஜஸ்டிஸ் லீக் ஃபேனு. அவன் பயங்கரமான ஃபேன் வந்து சூப்பர்மேனுக்கு தான் அவனோட. ஸோ கண்டிப்பாக அவனை நடிக்க சொன்னால் அவெஞ்சர்ஸ் படத்துக்குள்ளேயே சூப்பர்மேனை கொண்டு வந்துடும். மார்வெலுக்கும் டிசிக்கும் பிரச்சனை ஆக்கிடுவான். ஓகே. வைபவ் வந்து என்ன கேரக்டர் பண்ணலாம்? கேப்டன் அமெரிக்கா பண்ணலாமா? அது பண்ணலாமா தெரியல. கேப்டன் அமெரிக்கா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேர் வந்து தன்னோட அம்மா அப்பாவோட கதையெல்லாம் வந்து இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட கதையை எடுத்து நீங்கள் படம் பண்ணுறது ஐடியா இருக்கா? இது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய கதையை வெளில சொல்லணும். அப்பா பெரியப்பா அவங்களுடைய கதை, அவங்களுடைய ஸ்ட்ரகிள், அது செம மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு இண்டஸ்ட்ரியவே வந்து ரூல் பண்ணாங்க. அவங்களுடைய கதையை வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை சொல்லணுங்கிறது எனக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதை ஒரு டைம் பண்ணலாம், அவங்களுடைய ஜேர்னி. ஓகே சார், உங்களோட அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். ஆர்கே நகரம் படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். உங்கள் கூட நிறைய பேசினது, நிறைய தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இந்த மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களுக்கு திரும்பி சந்திக்கிறேன். இத்துடன் டாட்டா பாக்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நான் உங்கள் விஜய் மகேஷ். தேங்க்யூ.